நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி, பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர் விகிதத்தில் அமையும். அதெல்லாம் வச்சுங்க. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது, விசைனா எஃப், அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதம்ங்கிறது எம் வி மைனஸ் யூ. வி என்பது இறுதி உந்தம், யூ என்பது தொடக்க உந்தம். இது விசையின் எண் மதிப்பை அளவிட உதவுகிறது. எனவே இது விசையின் விதி என்று அழைக்கப்படுகிறது. நியூட்டனின் முதல் விதியானது நம் நிலைமை விதின்னு பார்த்தோம். அதே போல் நியூட்டனின் இரண்டாம் விதியானது விசையின் விதி என்று அழைக்கப்படுகிறது. இதோட சமன்பாடு கீழே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க.